ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய ஸ்டைலில் தேங்காய் பால் ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியாக இந்த தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு ஒரு முடி தேங்காய் பாலும் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் கரைச்சி வச்சுட்டா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெயில் காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம். காஞ்ச மிளகா, கடுகு, ஜீரகம் முழுசாக உள்ள ஜீரகம் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா செவக்க விடணும். இப்போ நான் கடுகு வெடித்தோடனே ஜீரகம் போடுறேன். கடுகு வெடித்தோடனே தான் ஜீரகம் போடணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து செவந்தோடனே மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். இது ரெண்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு இந்த உப்பு போட்டு இந்த புளி தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் ரசத்துக்கு கொதிக்க விடக்கூடாது. ஆனால் இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு புளியை கொதிக்க விட்டு தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். புளி கொதிச்சோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஒரு மூடி தேங்காய் பாலை நான் இப்போ ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றி நம்ம லைட்டாக சூடு வந்தோடனே இறக்கிடணும். இதை கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா வீணாக போயிடும். அதனால நம்ம இந்த அளவு கரெக்டாக லைட்டாக சூடு வந்தோடனே சூப்பரான சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தான் நான் வறுப்பேன். இது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கணும். கடுகு சேர்த்து கடுகு வெடித்த உடனே இப்போ நல்லா கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு சேர்த்து கடுகு வெடித்த உடனே நம்ம இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். பூண்டு சேர்த்து வெங்காயம் சேர்த்து பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போடும்போது உருளைக்கிழங்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் வதக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இதுலேயே நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். நானே மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் இப்போ சேர்க்க மாட்டேன். வெந்தோன்னு தான் சேர்ப்பேன். உப்பு சேர்த்து இதை நம்ம மூடி வச்சு வேக விட்டுக்கணும். வேக விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு ஓரளவு நல்லா வேகணும். நல்லா வெந்து அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. நீங்கள் நல்லா வெந்தோடனே அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பாருங்கள் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து ஜீரகத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்து சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இதேமாரி செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் ரசத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்தால் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி